ஹாய் எல்லாருக்கும். நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண நினச்சேன். ஏன்னா விமனுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிற அந்த பீரியட்ஸ் ஆர் மென்சுரல் டேபு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஜென்ரலாகவே வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைமில் வந்து விமன் அண்டர்கோ பண்ணுற அந்த வலி, அந்த பெயினை தான் வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து அக்னாலேஜ் பண்ணுறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதில் இப்போ நம்மளோட ஏரியாவில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜென்ஸுமே இது வந்து ஒரு டேபுவாக கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் இன்னும் நிறைய வில்லேஜஸில் ஊர்லெல்லாம் வந்து நிறைய ஃபேமிலிஸில் நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலிஸ்லேயுமே கூட வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து பிள்ளைங்களை தனியாக ஒதுக்கி வைக்கிறது, அவங்கள டச் பண்ணாமல் இருக்கிறது, அவங்கள மற்ற வீட்டில் இருக்க திங்ஸை வெசல்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ணாமல் வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காஷியஸாக இருக்கிற மாதிரி நானே நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கேன். பட் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் வந்து ஒரு இன்சிடெண்ட் தற்செயலாக நான் வந்து வாசிக்க நேரிட்டது. நிறைய தடவை அந்த சேம் இன்சிடெண்ட்டை வந்து நான் வந்து வாசிச்சிருக்கேன். ஆனால் என்ன பெர்ஸ்பெக்டிவில் வாசிச்சிருக்கேன்னா, நமக்கு ஃபெய்த் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் நடக்கும். நம்ம ஒரு விஷயத்து மேலே மனப்பூர்வமாக நம்பினோன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சோம்னா அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த இன்சிடெண்ட் நிறைய இடங்களில் வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க. நானும் கேட்டிருக்கேன். நானும் வாசிக்கும் போதும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த தடவை வாசிக்கும்போது வந்து ஒரு வேறு ஒரு லைட்டில் வந்து இதை பார்க்க நேரிட்டது. என்னென்னா, ஒரு 12 இயர்ஸாக ப்ளீடிங்கில் இருந்த ஒரு விமன். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஜூயிஷ் கல்ச்சர் வந்து மற்ற எல்லா கல்ச்சர்ஸை போலவே விமனுக்கு அகெயின்ஸ்டான்னு சொல்ல முடியாது. விமனை வந்து ஒரு செகண்டரியாக ட்ரீட் பண்ண கல்ச்சர் தான். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக ப்ளீடிங் அப்படிங்கிறது வந்து எல்லா கல்ச்சர்ஸ் மாதிரியும் அது தீட்டாக தான் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம இன்கேஸ் நம்ம வந்து ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா மற்றவங்கள தொடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா விமனும் சரி ஒரு கான்ஷியஸாக இருந்திருப்பாங்க. மற்றவங்களும் அவங்கள தொட்டக்கூடாதுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேபுவோட ஒரு அருவருப்போட கண்டிப்பாக அவங்கள ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இந்த பீரியட்ஸ் டைமில் இவ்வளோ கிளென்லினஸ்ஸு, இவ்வளோ நாப்கின்ஸு எல்லாம் வந்த டைமில் கூட வந்து இவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இருக்கும்போது அந்த டைமில் வந்து நாப்கின்ஸ் கிடையாது, கரெக்டான சானிடரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த டைமில் வந்து 12 இயர்ஸாக நான்ஸ்டாப் ப்ளீடிங் இருக்கிற ஒரு விமன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பெயினை வந்து அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தை அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விமன் வந்து ஜீசஸோட கிளாத்தை வந்து டச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து மிராக்குலஸ்லி அவங்களோட ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகுதுன்றது பிப்ளிக்கல் இன்சிடெண்ட். இதில் வந்து ஒரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமன் வந்து ஜீசஸோட கிளாத்தை டச் பண்ணோன்னே ஜென்ரலாக ஜீசஸ் கிரைஸ்ட் மூவ் ஆகும்போது ஃபுல்லாக க்ரௌட் வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட நெருக்கி அவரை புஷ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருந்திருக்காரு. பட் வந்து அந்த டைமில் அவங்க டச் பண்ணது வந்து அவர் ஃபீல் பண்ணி ஹீ இஸ் ஆஸ்கிங், யாரோ என்னை டச் பண்ணியிருக்கீங்க, யார் சொல்லுங்கள் அப்படின்னு. ஜென்ரலாக எத்தனையோ பேர் அவரை டச் பண்ணுறாங்க. பட் இந்த இன்சிடெண்ட்டை அவர் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு 12 இயர்ஸாக ப்ளீடிங் உள்ள ஒரு விமனை யாருமே டச் பண்ண மாட்டாங்க. அருவருக்கிற ஒரு விமன் வந்து அவரை டச் பண்ணதை வந்து அவர் அக்னாலேஜ் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து அக்னாலேஜ் பண்ணும்போது தான் அவர் சொல்கிறாரு, உன்னோட ஃபேத் வந்து உன்னை வந்து ஹீல் பண்ணிச்சு, நீ என்னோடய ட்ரெஸ்ஸை டச் பண்ணால் கூட போதும், அது சரியாகும்னு நீ நினச்சில்ல, அந்த ஃபேத் வந்து உன்னை ஹீல் பண்ணிச்சுன்னு சொல்கிறாரு. அதை நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களோட பெயின் ரொம்ப ரொம்ப வலி, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெயின் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களோட பெயினை யாருமே அக்னாலேஜ் பண்ணாதப்போ தான். இது விமனுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். எப்போ வந்து நம்மளோட மென்சுரல் டைமில் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுற கம்ஃபர்ட் வந்து, நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு வயிறு வலி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அது எல்லாத்தையும் தாண்டி வந்து உங்களுக்கு தேவைப்படுறது யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்கணும், வயிறு வலிக்குதா, சரியாக போயிடும், பவன்ட்டோ வாங்கி தரவா, ஏதாவது செய்யவா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை வந்து
கேட்கும்போது பேம்பர் பண்ணும்போது அந்த வலி வந்து என்ன ஆகிடும், உங்களை அறியாமையே பறந்து போயிடும். ஸோ வென் ஜீசஸ் டர்ன் பேக், எதுக்கு என்னை தொட்ட அப்படின்னு சொல்கிற அருவருப்பு இல்லாமல், ஜஸ்ட்டு என்னை நீ தொட்டுட்டியா, என்னை தொட்டால் நீ க்யூர் ஆகும்னு நினச்சியா, உனக்கு சரியாயிடும், நீ போ அப்படின்னு சொல்லி அந்த விமனோட பெயின் அக்னாலேஜ் பண்ணாங்கல்ல. கண்டிப்பாக அவரோட நீங்கள் வந்து ஒரு ஜீசஸை வந்து கடவுளாக பார்த்து அவரோட பவரில் மிராக்குலஸாக அவங்க ஹீல் ஆகினாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அது செகண்டரி. பட் வந்து அவர் திரும்பி பார்த்து அந்த விமனோட பெயினை அக்னாலேஜ் பண்ணார் இல்லையா. எத்தனையோ பேர் அவங்கள அன்றாடம் பார்த்துருந்தோம், அவங்கள டேபோ நினச்சிருந்தோம். பட் திடீர்னு ஒரு குரல் வந்து அவங்களோட பெயினை வந்து அவங்க கூப்பிட்டோன்னே, ஆக்சுவலாக அந்த பைபிள் வேர்ஸில் வந்து அழகாக பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கூப்பிடுவார், யார் அது என்னோடய ட்ரெஸ்ஸை டச் பண்ணது அப்படின்னு அவர் கேட்டோன்னே அவங்க பயந்து போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம டச் பண்ணது தெரிஞ்சிருச்சு, நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறுகி போய் அவரோட பாதத்தில் போய் விழுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயம் இருந்திருந்தா யாருக்கும் தெரியாமல் தொட்டுறணும்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, இந்த டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அப்படி காலில் விழுந்து ஒருத்தவங்க, நீ எதுக்கு கவலைப்படாத, நீ தொட்டால் சரியாயிருன்னு தானே நினச்சேன், ஆனால் சரியாயிடும், கவலைப்படாத போன்னு சொல்கிறது வார்த்தை வந்து எவ்வளோ கம்ஃபர்டிங்கான வார்த்தை இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் வந்து உங்களுக்கு மேபி பார்த்தா அருவருக்கத்தக்க நிலையில் இருக்கலாம். பட் கண்டினியூஸாக அவங்க அந்த அருவருப்பை வந்து கண்டினியூஸாக அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி ஒரு கலர்னாலேயோ, இல்லை ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர்னாலேயோ, இல்லை வந்து ஒரு ஸ்டின்ச்னாலேயோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொன்னீங்க. ரொம்ப பெருசாக ஜாதி மதம் ரேஞ்சுக்கு போகலனாலும் சின்ன டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து அவங்க அன்றாடம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்துக்கலாம். பட் ஒரே ஒரு கம்ஃபர்டிங் வார்த்தை, ஸ்டின்ச், இன்கேஸ் தேர் ஸ்டின்ச், கிவ் them a hug. அது எவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் அவங்களுக்கு தரும் இல்லை. ஒரு ஃப்ரெக்கிள்ஸ் இருக்கா, யூ லுக் பியூட்டிஃபுல் டுடே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் கொடுக்கும்ல. ஸோ எனக்கு இந்த இன்சிடெண்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக உங்களோட லைஃப்லையும் உங்களுக்கு கண்டிப்பாக அருவருப்பு, பார்க்க சகிக்கலை, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படியே அவங்களோட ஷூஸில் இருந்து யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அருவருப்பாக இருக்கிற கஷ்டமாக இருக்கிற விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லாகவும் கஷ்டமாக வந்திருக்கும். ஸோ உங்கள் பெயினை நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற அக்னாலேஜ்மெண்ட் போதும் அந்த பெயினெல்லாம் பறந்து போகிறதுக்கு. காட் பிளஸ் யூ.